நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுலயே என்னமோ இருக்குன்னு தோணுது. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு தானே கெட்டு போவோம். சொல்லுங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட சொல்ல என்ன மாமா, 2-3 நாளா ஒரு விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. என்ன விஷயம்? பிரியாவை நினச்சா கஷ்டமாக இருக்கு மாமா. புருஷன்கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. யார் சொல்லியும் கேட்காம அதே கம்பெனிக்கு வேலைக்கு போகிறா. இதான் பிரச்சனையா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். இன்னைக்கு காலையில் பிரியா ட்ராப் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே அந்த அருணோட அம்மாவை பார்த்தேன். பிரியா பற்றி என்கிட்டே தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அது நாங்கள் இருந்தது ஆஃபீஸ்னால என்னால் எதுவும் பேச முடியல. சரி சொல்லி புரிய வைக்கலான்னு வீட்டுக்கே போனேன். என்ன சொன்னாங்க மாப்பிள்ள? அவங்களுக்கு இன்னும் பிரியா மேலே கோவம் தனிவேலை மாமா. ஏன்? இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் பிரியா அங்கே வேலைக்கு போகிறது அருணோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி அதை விடுங்க. அருணும் பிரியாவும் இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமாக பழகிட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்த பெரியவங்களால தான் மாமா மறக்க முடியல. அவ்வளோ ஏன், நம்ம சஞ்சய் கூட பிரியா தப்பாக தான் நினச்சிட்ருக்காரு. அதனால தான் பிரியா சஞ்சய் கூட சண்டை போட்டு நம்ம வீட்டில் வந்துருக்கா. சரி மாப்பிள்ள, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? பிரியா சஞ்சய் 2 பேரும் பழையபடி ஒன்றா சேரணும். சரி, சஞ்சய்கிட்ட பேசுங்க. பிரியா மேலே எந்த தப்பு இல்லைன்னு புரிய வைங்க. ஆமாம், பிரியா வேலைக்கு போகிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் அவ்வளோ சொல்லியும் வேலையை விட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா மாமா. மாப்பிள்ள, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அருணும் பிரியாவும் நட்பாக தான் பழகிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்லைன்னு எனக்கு புரியுது. ஆனால் சஞ்சய்க்கும் அருணோட அம்மாவுக்கும் இது எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல மாமா. டிகே, இந்த விஷயத்தில் நாம தான் இறங்கி போகணும். தப்பே செய்யாத பிரியாவையும் அருணையும் தண்டிக்க கூடாது. அதே நேரத்துல அவங்களுக்குள்ள எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் முடியாது? சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே பண்ண முடியாது. மாப்பிள்ள, கஸ்தூரி சொல்றதுதான் சரி. ஆமாம்மா, முதல்ல இந்த விஷயத்தை பற்றி நம்ம வீட்டில் பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் சஞ்சய் கிட்ட பேசி பிரியா மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வைக்கணும். சஞ்சய்கிட்ட நீங்க பேச முடியலனாலும் பரவாயில்ல மாப்பிள்ள, அவரை இங்க கூட்டுவாங்க. நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். என்ன டிகே, ஓகேவா? உங்கள் 2 பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. கஸ்தூரி, சாப்பாடு எடுத்து வைமா, சாப்பிடலாம் எல்லாரும். சாப்பிடு. சொன்ன கேட்க மாட்டியா? சாப்பிடு. போதுமா? என்னடி போதும்? சாப்பிடு. போதும் சொல்றல்ல. இப்போ சாப்பிட போறியா இல்லையா? ஒழுங்கா சாப்பிடு. வாய் தர. விடு உமா, அவளை கம்பல் பண்ணாத. ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தது சாப்பிட்டா. அத்தை, நீங்க சும்மா இருங்க. இப்பெல்லாம் நைட்டு ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல. அப்புறம் பாதி ராத்திரில எழுந்து உட்காந்துக்கிட்டு வயிறு வலின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. இந்தா சாப்பிடு. வாய் தர. குஷி, இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட, இன்னும் வயிறு வலிக்கும் பசிக்கும் வித்தியாசமே தெரியலையா? சித்தப்பா, சாதம் போதும் சித்தப்பா. அம்மா கிட்ட சொல்லுங்க. ஏய், ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா அடி வாங்குவேன். வாங்கிக்கோ. அண்ணி, பசி இல்லைன்னா எப்படி சாப்பிடுவா? விடுங்க, அண்ணன் வந்தோடனே கூட உட்காந்து சாப்பிட போறா. உமா, என்ன இன்னும் ராஜீவா காணோம்? எப்போ இந்த நேரத்துக்கு வந்துருவாரு. இன்னைக்கு தான் லேட் ஆத்த. வாங்கி கொடி. ஐ, அப்பா வந்தாச்சு. அப்பா,
உமா அவனை சாப்பிட கூப்பிடு. சரி வா. என்னங்க 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 எதுக்கடி கதவை போட்டு தட்டி கத்திட்டு இருக்க? நான் ஒண்ணு கத்தலைங்க, வந்து சாப்பிடுங்க. இப்பதானே வந்தேன், வந்தது வராததுமா வாரி கொட்டிக்கணுமா? ஏன் போட்டு உயிர் எடுக்கிற? இப்ப எதுக்கு என்கிட்ட மூஞ்சியை காட்டுறீங்க? உங்களை பார்த்ததும் குஷி எவ்வளவு ஆசையா ஓடி வந்தா, அவளை கூட கண்டுக்காம உள்ள போய் கதவு சாத்திக்கிட்டீங்க. இப்படி பிரச்சனை ஆரம்பிக்கிற? என்ன என் கூட சண்டை போடுறது முடிவோட இருக்கியா? ஈக உங்க கூட சண்டை போடணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? டேய் ராஜீவா, ஏன்டா கோவப்படுற? சாப்பிடுவா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேண்டாம். அண்ணே, யார் மேல கோவம்? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? யார் மேல கோவமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறியடா. மரியாதை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டீங்க. இப்ப சந்தோஷமா? அண்ணே, நீ மனசுல எதையோ வச்சுட்டு பேசிட்டு இருக்க. என் மனசுல ஒண்ணும் இல்லம்மா, உன் புருஷ மனசுலதான் ஒட்டுமொத்த அழுக்கும் இருக்கு. எதுக்கு என்ன வம்பு கேட்கறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன செய்யல நீங்க? எங்க முதலாளி சொர்ணலதா மேடம் பத்தி இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் கிட்ட தப்பா சொன்னது நீங்களும் துவாரகேஷ் தானே? நீ என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? உனக்கு தெரியாம தான் வரத செஞ்சாரா? நான் கவனிச்சு தாண்டா இருக்கேன் கொஞ்ச நாளா. இந்த வீட்டுல நீங்க 2 பேரும் தானே கூடி கூடி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிருக்கீங்க. என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க சொல்றீங்க? உமா நீ சுமாரு. அண்ணே, உன்னை பத்தி நாங்க ஏன் மயில்கிட்ட பேச போறோம்? யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. டேய் நிறுத்துறா, எல்லாம் எனக்கு தெரியும். நான் கை நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறது உங்க 2 பேருக்கும் பொறுக்கல. அதான் என் கம்பெனியை பத்தி தப்பான தகவல் கொடுத்து பாருங்க. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சொர்ணம் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? முகத்துக்கு நேரா பேசும்போதெல்லாம் வக்கனையா தான் பேசுறீங்க. ஆனா நேரம் பார்த்து முதுகுல குத்துறீங்களே. டேய் ராஜீவா, புரியுற மாதிரி சொல்லுடா. மா, எங்க ஃபைனான்ஸ் கம்பெனில நாங்க கள்ள நோட்டு அடிக்கிறோமா? இவங்க 2 பேரும் போய் நம்ம இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் கிட்ட தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. அந்த மனுஷனும் அதை நம்பி இன்னைக்கு எங்க கம்பெனிக்கு ரெய்டுக்கு வந்துட்டாரு. எங்க கம்பெனி, எங்க மேடமுடைய வீடு எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணாங்க. எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? இதே எங்க மேடம் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அடுத்த நிமிஷமே என் சேட்டை கடிச்சு வெளியில அனுப்பிச்சிருப்பாங்க. மறுபடியும் நடுத்தருவில் வந்து நின்னுப்போமா நானும் என் குடும்பமும். அப்படி என்னடா என் மேல ஆத்திரம்? ஏன் என் மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என் மேல கோவம்? கோவம் இல்லைங்க, பொறாம. நீங்க அவங்கள விட நிறைய சம்பாதிக்கிறீங்கல்ல, அது பொறுக்க முடியாம தான் உங்க கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நிரூபிக்க முடியுமா? நாங்க எப்போ எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ன்றத நிரூபிக்க முடியுமா? போலீஸ் உங்களை பத்தின தகவல் எல்லாம் வெளியில சொல்லாதுங்கிற தைரியத்துல பேசாதீங்க. யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியுங்க. இந்த காரியத்தை பண்ணது நீங்க 2 பேரும் தான். அண்ணே, அபாண்டமா எங்க மேல பழி போட்டுட்டு இருக்காத. நானும் சரி, மாமாவும் சரி, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கவே மாட்டோம். சும்மா நடிக்காத துவாரகேஷ். நீ என்ன ரொம்ப யோகியமா? ஸ்னேகாவை சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணல? உன் அக்கா மீனா கதிரோட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் தப்பு பண்ணா ஊருக்கே தெரியும்ல. உமா, வார்த்தையை அளந்து பேசுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன். உங்க பொண்டாட்டியை பத்தி சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். எங்க வீட்டுல இருந்துகிட்டு ஏன் புருஷனை பத்தியே போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருக்கீங்க? அது மட்டும் நியாயமா? தேவையில்லாம பேசாதீங்க நீ. அப்புறம் நானும் பேச வேண்டியிருக்கும். எங்க பேசி பார்க்கலாம், அப்புறம் தெரியும். என்ன மிரட்டுறீங்களா? ஏய், காக்கா, ஒண்ணு சும்மா இருங்க. நீ சும்மா இருடா. முதல்ல அவங்கள வாய் அடக்க சொல்லு. அவங்க தானே ஆரம்பிச்சாங்க, அப்புறமா என்ன அடக்கு. மீனா, உன் புருஷனும் இவனும் என்ன பத்தின தப்பான தகவல் கொடுக்கறன்னா நான் ஏன் இங்க வந்து கத்த போறேன்? அண்ணே, சத்தியமா சொல்றேன், உன்னை பத்தி நாங்க யார்கிட்டயும் பேசல. எங்களை நம்பு. டேய் நிறுத்துறா, எல்லாம் எனக்கு தெரியும். நான் என் சொந்த கால நிக்கிறது உங்களுக்கு பொறுக்கல, பொறாமையில துடிக்கிறீங்க. என் புருஷன் ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அவர் மேல சேர்த்து வாரி இறக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உமா, அவங்க தான் மயில் வாகனத்துக்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றாங்களே. அம்மா, எங்க முதலாளி அம்மாக்கு என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க என்ன சாதாரணமான ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொசைட்டில அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் மயில் வாகனன் கிட்ட எங்களை பத்தி தப்பான தகவலை கொடுத்திருக்கீங்க. எங்க முதலாளி அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சொந்த மச்சானுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் தரம் கெட்டு போயில. புரியுதா? யாரோ 3வது மனுஷன் சொன்னாங்கன்னு கேக்குறீங்க. சொந்த தம்பி சொன்ன நம்ப மாட்டீங்களா? அண்ணே, நீ நல்லா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நாங்க தான். நாங்க ஏன் போலீஸ்ட்ட சொல்ல போறோம்? ஆமா, நீங்க போட்ட பிளான் எல்லாம் பலிக்கலன்னு உடனே அப்படியே பல்ட் அடிக்கிறீங்கல்ல. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒன்னா வாழ்ந்துகிட்டு இவ்வளவு பொறாமையும் வஞ்சத்தையும் மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நல்லா இருங்கடா, நல்லா இருங்க.
நல்லா இருக்க. என்ன என்னங்க பிரியா, அண்ணே, உனக்கு படிப்பு இருக்கு, அனுபவம் இருக்கு, எங்கே போனாலும் உனக்கு வேலை கிடைக்குமா? அதுக்கு இங்கே பாரு, இந்த வேலையை விட்டுரு. வேற வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இல்லை நான் வேணா வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அண்ணே, அவர் என்ன சந்தேகப்பட்டு வேலையை விட சொன்னாரு. அது பிடிக்காம தான் நானே இங்க வந்தேன். இப்போ நீங்களும் அவரை மாதிரியே பேசுறீங்க. பிரியா, அடுத்தவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறத விட நாம மாறுறது பெட்டருமா. சஞ்சய் நீயும் சேர்ந்து வாழணும்னா நீ இந்த வேலையை விட்டு தான் ஆகணும். நீ என்ன சந்தேகப்படுறியாண்ணே? என் தங்கச்சி பற்றி எனக்கு தெரியாதா? நான் ஏன் உன்னை சந்தேகப்பட போகிறேன்? அப்புறத்துக்கு என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற? நீ எங்கள் வேலைக்கு போகிறது எங்களுக்கு மட்டும் இல்லை, அருண் அம்மாவுக்கும் பிடிக்கல. அதனால் அருணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை வருது. உன்னால் இன்னொரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரலாமா? நல்லா யோசிச்சு பார் பிரியா. எனக்கு புரிஞ்சு போச்சுண்ணே. அன்னைக்கு அருணோட அம்மா உன்கிட்ட அப்படி பேசினதை வச்சு சொல்றியா? நான் உங்கள் வீட்டுக்கே போயிருந்தேன். நீ எதுக்கு அங்கே போன? என்ன பண்ணுறது, என் தங்கச்சி வாழ்க்கையாச்சே. அவள் வாழ்க்கை நல்லா இருக்க நான் யார் காலை வேணா விழ தயாராக இருக்கேன். எனக்காக நீ யார் காலையும் விழ வேண்டாம். அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அது சரி, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்னை வேலையை விட்டு போகணும்னு சொன்னாங்களாண்ணே? அவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீ வேலையை விடுறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு. அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, அருணை வேலையை விட்டு போக சொல்லுங்க. விக்ரம் அண்ணன் என்னையும் நம்பிதான் இந்த கம்பெனியை ஒப்படைச்சிருக்காரு. நான் வேலையெல்லாம் விட முடியாது. பிரியா, இந்த மாதிரி பேச்செல்லாம் வேணாண்டி. நீ வாழ வேண்டியவ. உன் வாழ்க்கையை பத்தி யோசியேன். மா, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். பிடிவாதம் பிடிக்காத பிரியா. நாங்க இவ்வளவு பேர் சொல்றோம், அந்த வேலையை விட்டு தான் தொலைய. ஏன் உனக்கு வேற வேலையே கிடைக்காதா? விக்ரம் அண்ணன் என்னை நம்பி சில விஷயங்களை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் முடிச்சு கொடுக்காம என்னால் இந்த வேலையை விட முடியாது. எனக்கு வேலை கொடுத்து என்னைய ஒரு மனுஷியா மதிச்சு மரியாதையா நடத்தின விக்ரம் அண்ணனுக்கு நான் செய்யற ஒரே நன்றி கடன் அவர் எனக்கு கொடுத்த வேலைய நான் முடிச்சு கொடுக்கறது தான். அது வரைக்கும் வேலையை விடுறங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஒரு பொண்ணு இவ்வளவு பிடிவாதெல்லாம் பிடிக்க கூடாது பிரியா. நல்லது செய்யறப்போ அதுல உறுதியா இருக்கிறது ஒன்றும் தப்பில்ல அண்ணி. யாருக்கு நல்லது பண்ற? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன் வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துருக்காரு. அவரை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவர் தான் காரணமே இல்லாம என்னை சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கான பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. எந்த சூழ்நிலையிலையும் கட்டுப்பாடோடு இருக்கிறேன்னா எதுக்காக மத்தவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து போகணும்? எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்றேன். மத்தவங்களை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. சஞ்சய் ஒன்றும் மற்றவங்க கிடையாதுமா, உன் புருஷன். கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் மனுஷனா இருக்கவே தகுதியே இல்லாதவன். இதான் உன் முடிவா? ஆமா, இதுக்கு மேல என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. சுஷ்மா, கொண்டா. இதையெல்லாம் யார் உன்னை பண்ண சொன்னாங்க? ஏம்பா, உன் பொண்டாட்டி சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவளே பண்ணிக்கிட்டு இருக்கா. நீயாவது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. இந்த பாரு, கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறா. எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னே இருக்கிறாப்பா. சுஷ்மா, அம்மா சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க. மயிலு, என் வேலை விஷயமா கேட்டிருந்தேன், என்னாச்சு? கொஞ்ச நாள் பொறுங்க மாமா, சொல்றேன். வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்குது மயிலு. ஏன் சும்மா இருக்கீங்க?
ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானே? வீட்டில் இருந்துட்டு என்ன வேலை பார்க்க சொல்கிறீங்க? டேய் இது பாரு, வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கணும்னு மாப்பிள்ள ஆசைப்படுறாரு. ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன்ப்பா. வேணா ஒன்று பண்ணுறேன். மாதம் 10 பேரையாவது திருட்டு கேஸில் பிடிச்சி உள்ளே போடணும். அதுக்கு நீங்கள் வேற வேலை இல்லாமல் இருக்கீங்க. மாதம் 10-15 நாள் உள்ளே இருந்துட்டு வரீங்களா? எனக்கும் வேலையான மாதிரி இருக்கும், நீங்களும் போலீஸ்க்கு இன்ஃபார்மர் வேலை பார்த்த மாதிரி இருக்கும். அம்மா, இன்னொரு தடவை இவர் வேலை கேட்டால் பெட்டி கேஸ் போட்டு 10 நாள் உள்ளே வைக்க போகிறோம். மயிலே, உனக்கு அப்படின்னா என்ன போவோம்? மாமா, என்கிட்ட வேலை கேட்கறத விட்டுட்டு 4 இடம் ஏறி இறங்குங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சொல்லிட்டீல்ல, பார் எப்படி வேலை தேடுறேன்னு. ஒரு வேலை வாங்கி தர துப்புல இன்ஸ்பெக்டர்னு பேர் தான். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை மயிலே, உனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, கிளம்புன்னு சொன்னேன். அம்மா நான் கிளம்புறேன். சரிப்பா, வரேன் சுஷ்மா. மாமா வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உள்ள வாங்க. ஹாய் சுஷ்மா. வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்கப்பா. என்ன மயில், டியூட்டி கிளம்பிட்டீங்களா? ஆமா மாமா. அப்பா டிஃபன் சாப்பிட்றீங்களா? வெண்பொங்கல் பண்ணிருக்கேன். இல்லம்மா, ராஜியும் பொங்கல் தான் பண்ணிருந்தா, சாப்பிட்டு தான் வரேன். மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் ஆயிடுச்சுங்களா? இல்லை மாமா, சொல்லுங்க. இல்லை, போலீஸ் வேலைனா கஷ்டம் இல்லையா? கிரிமினல்ஸ் பின்னால் ஓடணும், அவங்கள பிடிக்கணும், அப்படி தானே? இப்போலாம் வீட்டுக்குள்ளேயே கிரிமினல்ஸ் இருக்காங்க மாப்பிள்ள. நாம தான் உஷாரா இருந்து கண்டுபிடிக்கணும். வயலன்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியில மட்டும் நடக்கிறது இல்லை, டொமஸ்டிக் வயலன்ஸும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்தியாவில் மாமியாருங்க பண்ற டார்ச்சர்ல மருமகள்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சு உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டணும். நீங்க வேற மாமா, மருமக கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேள்வியே கிடையாது, மாமியார் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. நானே எவ்வளவோ கேஸ் பார்த்துட்டேன். ஆனா எத்தனை பேர் மாப்பிள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? புகுந்த வீட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு பல மருமகள்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருந்துடுறாங்க. சார், எதையோ பேச வந்துட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கீங்க, வந்த விஷயத்தை பேசுங்க. ஓ யா, தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். மாப்பிள்ள, உங்களையும் சுஷ்மாவையும் ஒரு சேஞ்சுக்காக ஹாலிடேக்கு, ஐ மீன் உங்க செகண்ட் ஹனிமூனுக்கு லண்டன் கூட்டு போலான்னு இருக்கேன். என்னமாமா திடீர்னு? இல்ல, நீங்க வெளிநாடு போனது இல்லைன்னு ராஜி சொன்னா, ஒரு தடவை லண்டன் வந்துட்டு போங்க. இப்போ அங்க கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் அங்க வந்து என் கூட தங்கினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ என்ன சுஷ்மா சொல்ற? உங்க விருப்பம். மாப்பிள்ள, லண்டன்ல நமக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ்னு நிறைய இருக்கு. அது எல்லாம் உங்களுக்கும் சுஷ்மாவுக்கும் தான். அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா? எவ்வளோ நாள் ட்ரிப் மாமா? அதை நீங்க தான் மாப்பிள்ள முடிவு பண்ணணும். எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 வீக்ஸ் நீங்க லீவ் போட்டே ஆகணும். அம்மா, நீ என்ன சொல்ற? போயிட்டு வாப்பா, உன் மாமனார் ஆசைப்படுறாருல்ல. உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? சரி மாமா, லண்டனுக்கு வரோம், ஏற்பாடு பண்ணுங்க. உங்க 2 பேருக்கும் பாஸ்போர்ட் இருக்கு, 2 நாள்ல விசா எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி, ஐ திங்க் உங்களுக்கு லேட் ஆகுது. நீங்க கிளம்புங்க மாப்பிள்ள, நான் இருந்து சுஷ்மா கிட்ட பாஸ்போர்ட் வாங்கிக்கிறேன். சரி மாமா, அப்படியே இருந்து லஞ்ச் சாப்பிட்டு போங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் நேரா யூகே எம்பசிக்கு போய் விசாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நீங்க கிளம்புங்க மாப்பிள்ள. சரி மாமா, வரேன் மாமா, வரேம்மா, வரேன் சுஷ்மா. பார்த்து போப்பா, பைக்கை வேகமெல்லாம் ஓட்டாத என்ன, லண்டன் போற ஞாபகத்திலேயே. மடி பாரு, அப்பா வந்திருக்காருல, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கூட. சாரிப்பா, மறந்துட்டேன். இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். தேங்க்யூ.
சம்பந்தி இத வந்துடுறேன். சரிம்மா. சார் மாப்பிள்ளையும் பொண்ணையும் லண்டனுக்கா கூட்டு போறீங்க? ஹனிமூனுக்கு கூட்டு போங்க இருங்க வந்துடுறேன்.